வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கை அரசியல் தொடர்பாக பேச இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்கு அச்சப்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனெனில் அடிக்கடி ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற வழக்குகள் தொடர்ச்சியாக போடப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் போட்டாலும் கூட இது ஏன் இந்த வழக்கு இப்பொழுது தேவை என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. மிக நீண்ட காலமாக ஊடகத்துறை நண்பர் ஊடகவியலாளர் யுஎல் மப்ரூக் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மப்ரூக். வலைக்கும் அஸ்ஸலாம் மனாஸ். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் வீடியோவில் சந்திக்கிறோம். மகிழ்ச்சியாக. மப்ரூக்கு ஒரு கவிஞராக தான் தெரியும். அற்புதமான கவிதைகளை 90களில் எழுதி கொண்டிருந்த ஒரு மனிதர் தற்பொழுது கவிதை எழுதுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் ஊடகவியலாளராக இருப்பது சந்தோஷம் மப்ரூக். ஊடகவியலாளராக இருந்தபோது கவிதை மனம் பற்றி விடுபட்டு உண்மைதான். சரி, இப்பொழுது என்னன்னா அடிக்கடி ஒரு விஷயம் வருது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு பொதுமக்கள் ஒருவர் வழக்கு போடுகிறார். இப்பொழுது புதிதாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு. இது என்ன பிரச்சனை? ஏன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தொடர்ந்து இருக்க விரும்புகின்றாரா? என்ன இது உண்மையிலேயே இப்போது இலங்கை அரசியலில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட இதை ரணில் விக்ரமசிங்க தான் செய்கிறார் என்பது மாற்று கருத்து. அது எல்லா அரசியல் தரப்புகளும் அதை சொல்கிறார்கள். ஆனால் அவர் அரசியலில் மிகவும் தந்திரமானவர் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய புத்திசாலித்தனம் அரசியலில் நாம் எல்லா வகையிலும் நாம் அவரை புத்திசாலித்தனத்தை நாங்கள் பிரதியீடு செய்து பேசுகிறோம். இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்து மிக நீண்ட ஒரு அந்த வரிசையில் நாங்கள் எல்லாவற்றுக்குமாக நின்றபோது அதை நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு குறுகிய காலத்தில் தூக்கி நிமிர்த்தியதும் அவருடைய அந்த அறிவும் சர்வதேச நாட்டுடனான அந்த தொடர்புகளுக்கு மறுபுறமாக இவ்வாறான வேலைகளை செய்வதற்கு அவர்கள் அந்த தந்திரமான நான் நினைக்கிறேன் அவர் பொதுஜன பெருமினவை தனது பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உறுதிப்பட்டுடன் இருக்கிறார். அதனால் அவர் இரண்டு வகையான விடயங்களை கையாளுகிறார். ஒரு வெளிப்படையாக பொதுஜன பெருமனவில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனது பக்கமாக அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு புறம் இவ்வாறான விடயங்களை எல்லாம் செய்து இப்போது பொதுஜன பெருமுனவிலையும் ஒரு முகம் இல்லை. அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் அப்படி இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் யாத்திரைப்படி தேர்தலில் போட்டியிட முடியாது, ஓட்டாவை நிறுத்த முடியாது. நாமளே நிறுத்தினாலும் அது வேட்பாளர் சந்தேகம். ஆகவே இப்போது பொதுஜன பெருமுனவுக்குள் ஜனாதிபதி வேட்பாளருக்கான முகம் இல்லாத நிலையில் இவ்வாறான சித்து விளையாட்டுகளை எல்லாம் செய்து பொதுஜன பெருமுனவை ஒரு ஏதாவது நிலைமைக்கு கொண்டு வந்து கடைசியில் ரணிலுக்கு நாங்கள் ஆதரவு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான விளையாட்டாக நான் இதை பார்க்கிறேன். இல்ல, உண்மையில இப்ப பொதுஜன பெரமுன பொறுத்தளவுல பசில் ராஜபக்ஷவ மஹிந்த ராஜபக்ஷவ பெரிதாக இப்ப நம்பிக்கை இழந்து விட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுமொத்தமாக ரணிலைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயம் அழகாக அவர் நீங்க சொன்னது போல அழகாக அவர் கொண்டு வந்துட்டார். அப்ப இன்னும் என்ன தயக்கம்? அவர்கள் நிச்சயமா ஆதரவு கொடுப்பார்கள். ஏனென்றா இப்ப அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்களோட வீடெல்லாம் எரிச்ச வீடெல்லாம் கட்டித்தாரேன், உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் தருகின்றேன் என்று முழுமையாக அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார், கட்டு கலையாமல். அப்ப என்ன இன்னும் தயக்கம்? பொதுஜன பெரமுன இணைந்தால் அது சிறுபான்மை சமூகங்கள் ரணிலை ராஜபக்ஷ குழுவாகத்தான் பார்த்தோம். சில நேரம் ரணில் விக்ரமசிங்க தனியாக வந்தால் அது சிறுபான்மையினர் ஆதரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராஜபக்ஷ குழுவினருடன் இணைத்து வந்தால்
சிறுபான்மையினரும் அவர்களை விரும்ப மாட்டார்கள். பொதுவாக அந்த யோசிக்கின்ற சிங்கள மக்களும் அவர்களை விரும்புவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இப்போது அதே நேரம் குமார திசாநாயக செங்குத்தாக அவருடைய முயற்சி சென்று கொண்டிருக்கிறது. மூன்று விதமாக இருந்த அவருடைய வளர்ச்சி, அடுத்த தேர்தலில் 3 விதமாக இருந்த அவர்களின் வளர்ச்சி மிக நன்றாக இருக்கு. ஆகவே கள்ள நிலவரம் வந்துட்டு பொதுஜன பெரமுனோட சேர்ந்தா கூட எங்கே ஆபத்து வந்துட்டு திரண்டு கொடுக்கின்ற பயிற்சியில் இருக்கலாம். அது முந்தைய 59 லட்சம் கதையை தான் இப்போது நான் சாதாரணமாக இருந்து பார்த்தேன். முன்னணி அரசியல்வாதிகளிடம் பேசிய போது ஒரு 30 வீதமான வாக்குகளையே தேர்தலில் பொதுஜன பெரமுன பெறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக முன்னணி அரசியல்வாதி இந்த சிறுபான்மை கட்சி தலைவர்களுடன் ஆகவே அங்க பொதுஜன பெரமுனுடன் இணைந்தால் கூட வண்டி சுரண்டு வாக்கம் இருக்கிறது. அப்ப இதற்கு தெரிஞ்ச விளையாடல். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பொதுஜன பெரமுன மூலமாக மக்களுக்கு மத்தியில இந்த அரசியல்வாதிகள் போவார்களா, போயிட்டு வாக்கு கேட்கக்கூடியதா இருக்கா? இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்காக இப்ப பொதுஜன பெரமுனவரை யாரை நிறுத்த போகின்றார் ஒரு பிரச்சனை இருக்கு. தம்மிக்க பெரியலாவா அல்லது வேறு யாரையோ நிறுத்த போகின்றார் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல போற நேரம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்த பொதுஜன பெரமுன செய்த பிரச்சனைகளை? வந்துட்டு பொதுஜன பெரமுன சிறுபான்மையினருக்குள்ள வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க கடந்த முறை வரையில, இந்த முறையும் அவங்க நேரடியாக வர மாட்டாங்க. அவங்களுடைய பிரதிநிதிகள், முஸ்லிம் பிரதிநிதிகள் அல்லது தமிழ் பிரதிநிதிகளும் இப்போது யாரும் தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்குள் போகக்கூடிய நிலைமையில் இல்லை. தெற்கு பகுதியில் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது தெரியவில்லை. ஆனால் அதுக்கு அதோட குமார திசாநாயகருக்கு இப்போதுள்ள அந்த அதற்குரிய அந்த பேராதரவை பார்க்கும் போதோ அவர்கள் எவ்வாறு அந்த தெற்கில் அதன் சிங்கள சமூகத்துக்கிடையே செல்வார்கள், எதை சொல்லி செல்ல போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே இப்போதோ 3 நேரம் சாப்பிடுவதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பை மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரணில் ராஜபக்சவின் கூட்டாளியாகத்தான் இருப்பாரா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதுக்கு அவருடைய வெற்றி என்கின்ற அந்த சாத்தியத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிய பாதகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி. என்ன பிரச்சனைன்னா, இப்ப இலங்கை அரசியலை பொறுத்தளவில் ஒவ்வொருவரை பாதுகாப்பது என்ற மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப ரணிலை பாதுகாத்தவர் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்கிறார் ரணில். ஆகவே இப்ப இந்த சூழ்நிலையை விட்டுட்டு வெளியில வந்தா தான் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இலங்கையில காண முடியும். ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கு இல்லையா? அது உண்மை, நீங்க சொல்றது. ரணில் வேட்பாளா இல்லையா என்ற கேள்வி எடுத்தால் மக்கள் எதை நம்புகிறார்களே, சாதாரணமாக இந்த அடித்தட்டு கூட ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அடுத்த முறை வென்று வந்தால் ராஜபக்சவினரை காப்பாற்றுவதற்கு அரசியல் நடக்காது என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நான் தாங்கி பிடிப்பேன், நீ என்ன தாங்கி பிடிப்பதுதான் அவர்களுடைய அரசியலாக இருக்கிறது. இந்த முறை அது ரணில் விக்ரமசிங்கருடைய கடைசி அரசியலாகவும் இருக்கும். ஆகவே அவருடைய விளையாட்டு அவர்கள் எதிர்பாராத விளையாட்டாக இருக்கும். இப்போதே அவர் அந்த சில நேரங்களில் அவருடைய செயற்பாடுகள் ஒரு ராஜபக்ச தரப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ரொம்ப நீங்க சட்டம் போட்டு அவங்க அங்கடையெல்லாம் உடைச்சு எடுத்துருக்கிற மாதிரி எல்லாம் சில நேரம் வந்து அந்த கேம் எல்லாம் வந்து காட்டுறாங்க. இந்த முறை அவர் ஜனாதிபதியாக வந்தால் பொதுஜன பெரமுன அல்லது ராஜபக்சர்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை ஒரு அரசாங்கத்தை செய்ய மாட்டாது என்ற நம்பிக்கை பேச்சு மக்களிடம் இருக்கிறது.
இந்த இடத்துல நீங்க சொன்ன சரி என்னடா இப்ப கேளிய ரம்புக்கு வேலைக்கு அவர் உதவி செய்கிறார் இல்ல வெளியில வாரதுக்கு ஒன்று. ரெண்டாவது ஞானசார தேரரை உள்ளுக்கு வச்சிருக்கிறார். அப்ப சிறுபான்மை மக்களை வந்து கவர்றதுக்கு ஞானசாரரை உள்ளுக்கு வச்சிருக்கின்றார். ராஜபக்ஷகளை பயப்படுத்துறதுக்கு கேலிய உள்ளுக்கு வச்சுக்கிறார். அவர் ஒரு சைட்ல ரெண்டு பேரும் வெளியில வந்துடலாம். ஆனா அவ்வாறு செய்யாமல் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட பாராளுமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது யார் அவருக்கு முண்டு கொடுக்கிறது, யார் அவரை பாதுகாக்கிறது? ரணில் விக்ரமசிங்கே. ஆமா, உண்மையாக நாம இப்ப வெளியிறப்பு போயிட விஷயத்த முடியும். அது நீதி குறைசார்புத்துறை பண்றதால அது நீதி குறைசார்புத்துறை. ஆனால் நாம இந்த நீண்ட காலமாக அவதானிக்கிறோம் ரணில் விக்ரமசிங்கே ஒரு இனவாதி அல்லாத அரசியல்வாதியாக நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப உட்கூட்டு ரீதியாக வந்துட்டு இந்த ராஜபக்ஷ குடும்பத்தோடு ஒப்பிடும்போது அல்லது தெற்கில் உள்ள கணிசமான சிங்கள அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்கே சிறுபான்மை சமூகத்தின் சிங்கள அரசியல்வாதியாகத்தான் நம்ம அதை பார்த்துக்கிடுவாங்க. அதை இந்த பாரம்பரியத்தின் ஊடாக பார்த்தால் அந்த முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில வந்துட்டு அதில் அந்த ஞானசார தேரரை பொதுமன்றத்திற்குள் விடுவிக்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்கே இணங்க மாட்டார் என்கிறது உங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ளமே அரசியல் செய்ய மாட்டார் நான் நம்புறேன். ஆனா விட்டா வந்துட்டு இப்ப சிங்கள அந்த பௌத்த செக்டர்ஸ் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பௌத்த விடங்கள் எல்லாரும் கோரிக்கைப்பட்டிருக்காங்க. உண்மையா வந்துட்டு சிங்கள சமூகத்தை அல்லது இந்த பௌத்த ரீதியான அந்த மக்களை கவர்றதுக்காக அந்த வேலை செய்ய செஞ்சாரு அரசியலா மாற்ற. ஆனா நான் நம்புறது வந்துட்டு ரணில் அவ்வாறான ஒரு அரசியல்வாதி அந்த அப்படியே அந்த சீப்பாக மாட்டாருன்னு நான் கடந்த நம்ம அப்படியே அவங்க பார்க்க இல்லை. ஆனா அவரை சுற்றி உள்ளவர்கள் பற்றிய அந்த மத்திய வங்கி கொள்கை சம்பந்தமாக மக்களுக்கு எல்லாம் கசப்பு இருக்கு. உதாரணமாக அந்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆனவங்க திரும்பவும் வந்துட்டு உதாரணமாக நம்ம இந்த ரவி கருணாநாயக போட்டு மக்களிடம் விட்டுப்பட அதை இன்னும் சொன்ன இந்த நாட்டை கொள்ளை அடிச்சு அந்த மத்திய வங்கி சம்பந்தமாக குற்றச்சாட்டப்பட்ட ஒருவர் மிக பெரிதாக அர்ஜுனா மகேந்திரன் அந்த பிணைமுறை ஊழல். அதுதான் இப்ப அரசியலுக்கு அப்பாங்களாக இப்ப திரும்ப ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆனது யாரையும் வந்து அந்த மத்திய வங்கி கொள்ளையிடருக்கு பிரதான நபர்களாக சொல்லப்படுறாங்க. அந்த முகங்கள் தான் ரணிலுக்கு நெருக்கமான முகங்களாக திரும்ப வரும். அப்ப மக்கள் வந்து அதை ஜீரணிக்க மாட்டாங்க. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றுவாரா என்ற அணி வெற்றுமாங்கிறது வந்து சந்தேகம். சஜித் பிரேமதாசா பொறுத்த வரையில பாடி குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு எப்பவுமே இல்ல மற்றது அவருடைய அணிகள்ல வந்து சிறுபான்மை தரப்புகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆகவே இந்த பாராளுமன்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப வளமே பார்க்கறதுக்கு இந்த அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு அவங்க எம்பிபி வந்துட்டு எப்பயும் வந்துட்டு கேள்விக்கிற கூட்டத்தில் ஆதரிக்கிறத போட்டினா ஒட்டு பிரிக்காத சொல்லுவாங்க. அவர் நல்ல கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாரு டெய்லி மிரர்ல. அதேதான் நீங்க சொன்னதுதான். கூட்டத்துக்கு ஆக்கள் இருப்பாங்க, பொட்டியோ கொண்டு வந்து காவிட்டா ஒன்றுமே இருக்காது. அது என்னன்னா இந்த எங்கட சமூகம் இருக்குதா, எங்கட சமூகம் வந்துகிட்டு மொத்தமா அந்த மக்கள் ஒரு சோடா போத்தல் அரசியல் தான். அந்த டக்கண்டு பொங்கி டக்கண்டு அடங்கு வந்துகிட்டு இப்ப அனுரகுமார் திசாநாயக்க பேசுறது நல்லா இருக்குது, உங்களுக்கு எதிராக பேசுறாரு. இந்த மனுஷன் வந்தா நல்ல இருக்கு மட்டமா. இப்ப அரசியலுக்கு அப்ப இடத்துல டாக்டர் அர்ஜுனா விவகாரத்துல இந்த செறிபிள்ளைகளுக்கு அப்பால ஒரு நியாயத்தின் பக்கம் தொடர்ச்சியாக அதை பயணம் செய்வது வந்துவிட்டு அமைப்பு ரீதியாக யோசிக்கிறது எல்லாம் வந்துவிட்டு சமூகங்களுக்கு இடையே வந்துவிட்டு குறையாக இருக்கு.
அரசியல்லையும் வந்துட்டு இப்ப அந்த சிறுபான்மை கட்சிகள் வந்துட்டு ஒரு கட்சி பாட்டோட போட்ட உடனே அந்த அரசியல் தலைவருக்கு ஏசி திட்டாடலும் அந்த பாட்டு போட்ட உடனே போயிட்டு போவோம். அப்ப நாம அந்த உணர்வு முக்கியமா சிந்திக்கிற அரசியல் ஈடுபட்டு சிந்திக்கிற அந்த அரசியலின் பின்னால நாங்க எப்ப போறோமோ அப்ப வந்துட்டு அனுரகுமார் திசாநாயக்க போன்ற ஒருவர் வந்து இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகும். ஆனா இலங்கை அந்த அளவுக்கு ஒரு அறிவு ரீதியான ஒரு சமூகங்களாக நான் இருக்கமான்னு சொன்னா கசப்பா பண்ணா அது இல்லை இன்னும் மாற்றல. அதுதான். ஆனா என்னடா நீங்க சொன்னது சரி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற ஒரு கட்சியில தனியா ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் இருக்கிறார். அவர் கூட்டம் போட்டால் கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆனால் இப்போ ஜனாதிபதி தேர்தல் ஓகே, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது இந்த சிக்கல் ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமே. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ஜனாதிபதி ஆனார் என்று சொன்னால் அது ஒரு ஜனாதிபதியின் சார்பான கட்சி வெல்றது. மற்றது அதுல வந்துகிட்டு கொஞ்சம் சீட்ஸ் தேவைப்பட்ட ஆசனங்கள் தேவைப்பட்டா அத சலுகைகளை வாங்குறது நம்ம இலங்கை அரசியல் பெரிய விஷயம் அல்ல. ஆனா ரணில் அதுல ஒரு விசேஷமான மனுஷன் வந்துட்டு அதை அடிச்சு ஒட்டச்சு எல்லாரையும் தட்டுப்படுத்தி மொத்தமா வாங்கி எடுப்பார். அது அவர் மற்ற அரசியல் தலைவருக்கு அப்படி நல்லா செய்ய முடியாது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் அவர் கொண்டா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாராளுமன்றத்தை அமைக்கக்கூடிய சாத்தியத்தை அவர் ஏற்படுத்துவார். அந்த ஜனாதிபதி ஆவாராங்கிறதுதான் கேள்வி. அப்படி ஒரு சந்தேகம் இருக்குதா? இப்ப அனுரா வந்து ஜனாதிபதியானா என்ன நடக்கும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா இப்ப அனுரோட கொள்கைகள் வந்து வேற வேற விதமான கொள்கைகள். இப்ப இடதுசாரி கொள்கைகள், எல்லாரும் சமமா இருக்கணும், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்கின்றார். ஆனா ஊழலை ஒழிக்கிறது வந்து சாத்தியமா இலங்கையில? அது அதான் நான் சொல்றேன். இப்ப இருக்கிற கடைகள்ல வயலுக்குள்ள இறங்கி பயிர் செய்யறதுக்கு முந்தைய அந்த கடைகளை பிடிக்கிறது அது நம்மள ஒரு இலங்கையை போல ஒரு நாட்டுல அரசியல்ல வந்து சுத்தப்படுத்துறது வந்துட்டு அது ஒரு சிறிய விஷயம் இல்லை. அது அடிமட்டத்தில இருந்து அது தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வெளியரம்பு பல விஷயத்துல ஒரு மனித உயிர்களோட விளையாடி இருக்காங்க. என்ன அப்ப அத அந்த மருந்து தவறான மருந்து விளையாட மருந்து மக்கள் ஊடகங்கள் சொன்ன மனுஷன் என்ன சொல்றாருன்னா வைத்தியசாலைகளுக்கு சமப்பட்டிருக்கிற கடைகள் இருக்கிற அதுதான் என்ன திமிரான வார்த்தை அது வந்து அந்த என்னன்னா வந்துட்டு அந்த உண்மையும் செஞ்சுட்டு மனிதர்களுக்கு அவ்வளவு வந்துகிட்டு ஒரு துச்சமா வந்துகிட்டு கதைக்கிற மனுஷர்கள் தான் இந்த அரசியல் இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட வந்துகிட்டு நாம அந்த காவியங்கள் இந்த விவகாரங்களை எல்லாம் வந்துகிட்டு அவங்க தன்னோட அரசியல் இருப்போட தக்கிறதுக்கு எதையும் செய்வாங்க. ஆகவே ஒரு ஜனாதிபதியாக வந்தாலும் கூட உண்மையாக வந்துட்டு பாரதத்துக்கு என்னுடைய பார்வை இலங்கை போன்ற நாடுகள்ல அவர் பாரதத்தை சாத்தியம். ஆனால் அவரை போன்றவருக்கு அவ்வாறான கொள்கை உள்ளவர்கள் வரவேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் அது அவ்வாறானவர்கள் வந்து கூட வந்துட்டு இந்த களை எடுக்கிறது கிளிய பண்றது சுத்தப்படுத்துறது அது எத்தனையோ தலைவர்களை இல்லாம பண்ணிய அரசியல் அரசியல் ரீதியாக படிச்சது மட்டுமல்ல உயிருடன் கூட இல்லாமல் ஆக்கப்பட்ட அரசியல் களத்தை தான் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே அதுக்கு கஷ்டம்தான். ஆனால் அவர் செய்தால் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு விவகாரமாகத்தான் அது இருக்கும். அது எல்லோருடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப உங்களோட அவதானிப்புல உங்களோட ஊடக அவதானிப்புல வந்து அனுரா வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு தெரியுதா? அவர் நிச்சயம் பாரிய அளவிலான மக்கள் மத்தியில அவருக்கு மிக நல்ல வரவேற்பு. ஆனா அது என்னண்டா நான் திரும்பவும் சொல்றேன் வந்துகிட்டு இந்த கூட்டத்துக்கு போற மக்கள் எல்லாரும் வாக்களிப்பார்களா என்கிற கேள்வி
அதுவும் ஏபிடிபி அந்த தேசிய மக்கள் சக்திக்கு அது கிடைக்குமாங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது என்னன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு கோபமும் கவலை அதே கோபத்தையும் கவலையும் பெற்ற ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல போய் நான் அது ஒரு ஆதங்கத்தோட பார்த்துட்டு இருக்கிறது. அது உலகில் ரீதியாக நான் அதுல வந்துவிட்டு என்ன ஆட்சிப்படுத்திக் கொள்வது. எனக்கு இருக்கிற கவலையை தான் இருந்தாலும் கதைக்கான நான் என்ன நினைக்கணும் அதை இருந்தாலும் சொல்றாரு சொல்லி. ஆனா இந்த இலங்கை அரசியல் அதுவும் தேர்தல் அரசியல் வந்து நம்ம என்ன சொன்னாலும் அது பணத்தோட தொடர்பு கொண்டு அப்ப பார்த்தா அம்பாள் மாவட்டத்தை பார்த்த வந்து எதுவுமே செய்யாத எதையுமே செய்யாம இருக்கிற எம்பிமார் அந்த எம்பிமாரை வந்து மக்கள் ரொம்ப மோசமாக விமர்சிப்பாங்க. அவங்களுக்கு வாக்களிச்சவங்களை விமர்சிப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் பண்ண உடனே அவங்க ஒரு பெரும்பொரு பணத்தோட வந்து களமுறை அத நான் என்னுடைய ஊகத்தின் அடிப்படையில சொல்லல. ஒரு சம்மாந்துறையில சில காலங்களுக்கு முன்பே அவருடைய கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோற்று போன உண்மையை மன்சூர் எம்பியாக வந்த ஒருவரை பேரை சொல்லுவார். இவர் 9 கோடி ரூபாய் ஞாபகத்தின் அடிப்படையில் பணத்தை செலவழித்து எம்பியாக இருக்கிறார். அவரே காசை கட்டி கொண்டு இந்த கட்சியில எம்பி ஆகுறாங்க என்று சொல்வார். உண்மை இந்த சமூகம் பணத்துக்கு விலை போகக்கூடிய இந்த வாக்காளர்கள் பணத்துக்கு சந்தைகளுக்கு விலை போகக்கூடிய மிக சாதாரண மனநிலை கொண்ட மக்கள் இன்னும் அதிகமாக இருக்காங்க. நம்ம சாதாரண சினிமாவோட சொல்ற காசை சாராய போத்தரையும் சோத்து பாசரையும் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க. அப்ப அனுர்குமார் திசாநாயக்க போன்றவர்கள் பேசிய அந்த கொள்கை ரீதியான அரசியல் வந்து போட்டு போக முடியாது. இலங்கை போன்ற நாடு வந்து இருக்குதுன்னு நாங்க பாக்குறோம். அடுத்த என்னன்னா இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து இப்ப அனுரையும் ரணிலையும் பற்றித்தான் அதிகமாக இலங்கை ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனவா? சஜித்தை பற்றி பேசுகின்றார்கள் இல்லை போல தெரிகிறது இங்கிருந்து பார்க்கும் பொழுது. அப்படியா நிலைமை? சஜித் பிரேமதாசனுடைய அரசியல் அதிரடி காட்டுறது இலங்கையில அதிரடி அரசியல் கட்டாயம் தேவை. ஆனால் அவரை வந்துட்டு இந்த எதிர்த்தரப்பு குறை மதிப்பீடு செய்கின்ற அளவுக்கு அவர் குறைவாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு எங்களோட பிரசிடென்ட் வந்துட்டு நல்ல இங்கிலீஷ் பேசணும், வெளிநாட்டு தொடர்பு இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு எங்களோட விருப்பம் தானே வந்துட்டு அப்படியான ஒரு பிரசிடென்ட் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப சஜித் வந்துட்டு ஒரு காலத்துல இப்ப சஜித்துக்கு எதிராக கரைக்கு போட்டுருவாங்க. அந்த மனுஷனுக்கு நல்லது இப்ப சொல்லுவாங்க வந்துட்டு அவரோட பேச்சு பழகி கொள்றதா டிக்ஷனரி கைமனாக இருக்கும். அப்ப அதுதான் ஒருவரை வந்து மட்டத்தை அந்த வகையிலான பிரசாரங்களை எல்லாம் முன்னெடுக்கும். ஆனா சஜித்ர நகர்வுகள் அதிரடி இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வெட்டுகளை வந்து கவனமாக வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுல நான் கவனிக்க ஒரு விஷயம், இந்த இப்ப ஒரு அரசியல் தலைவர் இப்ப கிழப்பில தெரியப்படைந்து வந்து பன்னீர் பற்றி சொன்னா அந்த கீழடிக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு பயம் கடந்த ஒரு மரியாதை இருக்கும் தானே. அது வந்துட்டு சஜித்துக்கிட்ட அந்த அபார பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது குறைவோட மாதிரி தெரியுது. வந்துட்டு அது என்ன அதை விட நிறைய சீரியஸ் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதால வந்துட்டு பயக்கூடியவர்கள் இப்ப அவங்க வந்துகிட்டு இவரை விட வந்துகிட்டு இவரோட உச்சி போறதுக்கு அவங்க துணிறாங்க. உதாரணமா வந்துகிட்டு சரத் பொற்சேகாவெல்லாம் வந்துட்டு நீ யார் என்ற மாதிரி ஒரு போக்குதான் கதைக்கிறது. ஆகவே இந்த இளம் ஆட்களைத்தான் அவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப சிறுபான்மை சமூகத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதால சிறுபான்மை சமூகம் எக்ரிமெண்ட்டும் செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டமைப்புல இருக்கிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டும் சிறுபான்மை கட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதால சிறுபான்மை சமூகத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதால 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 சிறுபான்மை சமூகத்துல உள்ள ஆ
சஜித்தினுடைய வெற்றியையும் நாங்க வந்துட்டு வெற்றி பெற மாட்டாரு சொல்ல முடியாது, அதை குறித்து நாங்க மதிப்பிடவும் முடியாது. அது அது மிக மெதுவாக ஆனால் உறுதியாக அவருடைய நகர் கொள்கை. ஆனா இப்ப சில நேரங்கள்ல அவர் பேசுகின்ற பேச்சு கஷ்டமா இருக்கு. அங்க போய் யாழ்ப்பாணத்துல கேட்டார் இது டெஸ்ட் கிரவுண்டான்னு சொல்லி, அங்க வந்து அந்த ஒரு சும்மா சாதாரண ஒரு கிரவுண்டா போயிட்டுது. அப்ப என்னன்னா இப்ப இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிற காரணத்தினால உடனே அந்த வார்த்தைகள் வந்து பரவிவிடும் இல்லையா, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஆனா சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு ஒரு எத்திக்ஸும் இல்ல. மற்ற வந்துட்டு எதையாவது வந்துட்டு வைரல் ஆக்குறது எல்லாம் இருக்குது. எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் வந்துட்டு சடன்லியா வந்துட்டு போயிட்டு நிற்கும். ஆனா நான் இந்த அவருடைய சில இந்த போன எலெக்ஷன் அவர் சொன்னார் வந்துட்டு நான் ஜனாதிபதி ஆனேன், இந்த பாடசாலை பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நான் அவங்களோட அந்த பீரியட் டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேடு கொடுக்கணும். அப்ப எல்லா அரசியல்வாதிகள் கட்சிகள் வந்துட்டு அவருக்கு பேட்மேன் ஒரு பேரு வச்சு காசு எல்லாம் போட்டு அவரை கொச்சப்படுத்தினாங்க வந்துட்டு அந்த விஷயத்த. ஆனா இன்றைக்கு இப்ப ரணில் சிங்கோட அரசாங்கம் பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்ப அவங்களுடைய அந்த அந்த பேடை வந்துட்டு வவுச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்து இருக்கலாம். அப்ப சஜிதர சிந்தனைகள் வந்துட்டு அது ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனைகள் இருக்கு. நாங்க சும்மா கிரவுண்ட் சம்பந்தமாக சும்மா இந்த சோசியல் மீடியா தராங்க அது இல்ல. நான் நீங்கள் கைப்பிடிக்க விட நான் ஏதாவது கதைகளை நீங்க தருமானத்தை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வைரல் ஆக்குற இதுக்குள்ள நாங்க இருக்கோம். ஒரு ஆனா சஜித் வந்துட்டு ஜனாதிபதியின் மகனாக அவருக்கு மிக நீண்ட வீழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துட்டு சொல்லுவாங்க. பிரேமதாச வந்துட்டு சிறுபான்மை மக்களின் அடித்தட்டு மக்களின் ஒரு ஜனாதிபதியாக விரும்பப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்த மகனாக இருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அப்படி இல்லை, அவர் வந்துட்டு உயர்தட்டு வர்க்கத்தில் உள்ள. ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி சாதி ரீதியாக வேண்டும் என்றால் அது தடுக்கப்படலாம் என்று எனக்கு இருக்கிறது. நான் அதை பரப்புரை அவர்கள் போட்டு போன உடனே நான் பிபிசிக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் எழுதினேன் வந்துட்டு அது நான் இப்போது தெற்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு ஒரு பீடத்தின் தலைவராக இருந்த ரமிசா இப்ப என்னன்னா இந்த சிங்கள சமூகத்துல வந்து இந்த கொவிக்கான இருக்கின்ற உயர்தட்டு மக்கள் அவங்கதான் அரசியலை வந்துட்டு மேலாதிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க இப்ப இவர் வந்துட்டு இந்த அரசியல் சாதி ரீதியாக கீழ் தட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வகைக்குள் அடக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அப்ப ரணில் விக்ரமசிங்கோட சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வந்துட்டு உயர் சாதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப அந்த சாதி ரீதியான அந்த மூலையிடம் பதியப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஜனாதிபதி அல்லாத ரணிலுக்கு நாங்கள் எழுப்பி நிற்பேன், ஆனா ஜனாதிபதியான கூட நாங்கள் வந்துட்டு கட்டிட உள்ள ஒரு கீழ் சாதி சொல்லப்படுகின்ற சதிக்கு நான் எடுத்து நிற்க மாட்டேன் என்கின்ற அந்த மனோநிலை வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த சிங்கள சமூகம் அது இப்ப தமிழ் சமூகத்துக்குள்ளேயே வந்துட்டு போர்ல நாங்க அடிபட்டு ஆனா இன்னும் வந்துட்டு தம்பி எப்பிடப்பட்டு விட்டு அந்த எந்த இடப்பட்டு இருக்கிறது கூட வெளிநாட்டிலே அங்க மட்டும் இல்ல இங்கேயும் தான் எல்லா இடமும் தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் என்னன்னா, பிரேமதாசாவும் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டார் அந்த நேரம். ஆனா அவர் அந்த உறுதியான முடிவெடுக்கிற தன்மையின் மூலமாக அதை உடைத்து கொண்டு வந்தார் இல்லையா. ஜே.ஆர். ஜெயவர்தனாவை ஒரு கட்டத்துல எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக்கித்தான் அவர் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் கற்றுக் கொண்டது வேற அது சும்மா நடக்க இல்லை. ஆனா அவருடைய அரசியலும் பிரேமதாசாவுடைய அரசியல்
ஒவ்வொரு நகர்வையும் வந்துட்டு அவர் ரொம்ப அழுத்தமாகவும் உறுதியாகவும் வச்சுதான் அதை செய்தார். விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஏழைகளின் ஜனாதிபதியாக பார்க்கப்பட்டுள்ளது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க வந்தால் ஆட்சிக்கு வந்த அந்த அபாயமும் இருக்கிறது. அவரை சுற்றியுள்ள சாதிய ரீதியாக மக்களுமே வருவார். அப்ப சஜித் பிரேமதாசா வந்தால் அவருக்கு வந்துவிட்டு அவர் அவரை கீழ்த்தட்டு சாதி ரீதியாக பார்த்தாலும் அவர் வந்துவிட்டால் நல்ல ஒரு அரசியல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உண்மை 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 உண்மை. யாருமே இந்த விஷயத்த இதுவரையில பேச இல்லை. நீங்க எழுதினீங்களா இந்த விஷயம் சம்பந்தமா கட்டுரை? நான் அவருக்கு அந்த முட்டுக்கட்டையாக எது இருக்கும்ங்கிறத நான் எழுதினேன். உண்மைதான். பொதுவாகவே யார் வெல்லுவார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த உள் அரசியல் தொடர்பான பிரச்சனை நிறைய இருக்கு. என்னன்னா இவர் பிரேமதாசா வந்து தலதா மாளிகை போன நேரமும் கூட அவர்கள் விரும்பவே இல்லை. ஆனா பிரேமதாசா நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என்ற காரணத்தினால நீ மேல கட்டு கோபுரத்தில் கட்டு பீடத்தை சொல்லி போட்டு மேலே ஏறி நின்றார். அது வந்து உண்மைதான். இது நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினீங்க. மிக்க நன்றி மப்ரூக். உண்மைதான். அடுத்தது என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா முஸ்லிம் அரசியல் கட்சிகள் என்ன செய்கின்றன மப்ரூக்? ஒவ்வொருவரும் பிரிந்து 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 போய் கிடக்கிறார்களே. இப்ப ஒரு முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துவது, அவர்களை வழிநடத்துவது, அவர்களுக்கான ஒரு சமூக ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இருக்குதா என்ன? முஸ்லிம் கட்சிகளில் பெரிய கட்சியாக இப்போது இருப்பது ஸ்ரீலங்கா. ஒரு காலத்தில் 10க்கும் மேற்பட்ட அரசியல் நாடாளுமன்ற வைத்திருந்த கட்சி இப்போது 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விமர்சனங்கள் போது அவர்கள் எம்பிகளை எடுத்து அதை தங்களுடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு டிமாண்டை பேசி அதை போய் சமூகத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஆக குறைந்த பெண்களுக்கு அனைத்து என்கிற உடைய அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிறது மறைந்த மசரபுடைய விருப்பமாக இருந்தது. இவ்வளவோ டிமாண்டை வச்சவங்க அதை வைக்க ஆக குறைஞ்சது அம்பாறை மாவட்டம் தான் இலங்கையில முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்த ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்கு முஸ்லிம் ஒரு ஆளை எடுக்க முடியாத நிலையில தான் வந்துட்டு எங்களோட முஸ்லிம் அரசியல் இருக்கு. அப்ப என்னன்னா வந்துட்டு நாங்க காட்சி கொட்டியை வாங்கிட்டு நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். டிமாண்ட வைக்கிறோம், சமூக சாப்பான டிமாண்ட வைக்கிறோம். நான் ஒரு 18வது திருத்தத்துல திருத்தம் 18வது அரசியலமைப்பின் 18வது திருத்தம் நடந்த போது ஒரு முஸ்லிம் கட்சிக்குள் எவ்வாறு காசை வாங்கி கொண்டு அவர்கள் அந்த திருத்தத்துக்கு ஆதரவு வழங்கினார்கள். நான் அப்போது தமிழ்முறை பத்திரிகையில வந்து ஆண்டிகள் உடனடியாக முஸ்லிம் கட்சியின் தலைவர் அவருடைய சட்டத்தரப்பின் ஊடாக வந்துட்டு எனக்கு 500 மில்லியன் ரூபாய் லெட்டர் டிமாண்ட் அனுப்பியிருக்கேன். அந்நேரம் மதன் தான் வந்துட்டு சீஃப் எடிட்டர் இருக்கு. பிறகு நாங்க இந்த தலைவருக்கு வந்துட்டு வேறு வகையில நாங்க கையால் வெளிக்கிட்ட உடனே அதான் தெரிய வந்து மான நஷ்ட வழக்குக்கு மாநில நஷ்டங்கள். அப்ப இந்த தலைவரின் சம்பந்தமான சில டாக்குமெண்ட் எல்லாம் நாங்க திரண்டு இதெல்லாம் போச்சு. அப்ப நான் என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லிம் நான் இன்னுமே காசு வாங்கணும் முஸ்லிம் சமூகத்தின் டிமாண்டை நான் அவருக்கு பேசினா என்ன செய்யணும்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க அந்த காசை வாங்கிட்டு இந்த சமூகத்தினருக்கு நான் விரும்பத்தை கேட்டோம்னு அது ஒரு சாதாரண வியாபாரத்திலே வந்துட்டு நம்ம நடக்க காசு வாங்கின பிறகு என்ன வந்துட்டு நன்கொடை அதுதான் இருக்குது. ஆனா இப்ப முஸ்லிம் பொறுத்த வரை
அந்த கட்சியின் அப்பாறை மாவட்டத்தில் இருக்கிற 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ், ஃபைசல் காசிம், அதே போன்று ஹாபிஸ் நசீர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தவுடன் அதற்கு பதிலீடாக வந்த அலிசாஹிப் மௌலானா எல்லோரும் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக ரணில் விக்ரமசிங்க விசுவாசிகளாக ஆகிவிட்டார். அரசாங்கம் 10 கோடி ரூபாய் பார்த்து கொடுத்த உடனே அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதை வாங்கினாங்க 10 கோடி. ஆனா முஸ்லிம் முகமது தலைவர் சொல்ற வந்து இதுக்கு விரும்பிக்கோட சொல்லி கடந்த அவங்க காத்தாங்குடியில கடந்த மாசம் நடந்த டெலிகேட்ஸ் மீட்டிங்ல நடந்த மீட்டிங்ல சரி பழசையெல்லாம் நம்ம மன்னிப்போம், இனிமேல் வந்துட்டு எல்லாரும் செட்டு போயிட்டு நடக்கணும்னு சொன்னேன். அப்ப சொன்னதுக்கு பிறகு வந்துட்டு 2 நாட்களுக்கு கல்முனையில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்துட்டு ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை காக்க வந்து ஒரு பீடிக்கு பரவி போன்ற ஒரு தலைவர் சொல்லி அவர் பேசுறீங்க. ரணில் விக்ரமசிங்க வந்துட்டு நாடாளுமன்றத்துல ரணில் விக்ரமசிங்க அவர் திட்டு இருக்கிறார். நீங்க இந்த அலாவுதீன் விளக்கு தேவைப்படுது நீங்க எல்லாம் அப்ப நான் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களில் 3 பேரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலான வைக்கிறார். ஆனா எனக்கு இருக்குது அவர் கட்டுப்படுத்த முடியாத நிலையில இருக்காரா அல்லது அவர் நான் இங்க நீங்க அங்கால போயிருக்கீங்க எங்கால வேண்டுதோ அங்கால நாம காலை வச்சு கொள்ளுங்கிற நிலைமை இருக்கிறா என்கிற கேள்வி இருக்கு. அடுத்தது வந்துட்டு மத்திய மக்கள் காங்கிரஸ் பகுதி தலைமையிலான கட்சி அவர் வந்துகிட்டு அவர் உட்பட இருந்தாங்க. அதுல அவர் 3 பேர் வந்துட்டு அவருக்கு விரோதிச்சு அமர்ந்து போயிட்டார். இப்ப அவர் ஒரு கையாறு நிலையில இருக்கிறார். ஆனால் அவர் சஜித் பிரேமதாச அணிக்கு ஆதரவாக ஒரு இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவரும் அந்த ஜனாதிபதியிடமிருந்து அல்லது அரசாங்கத்திடமிருந்து வழங்கிய 10 கோடி ரூபாய் பணத்தை அவர் பெற்றிருந்தார். அதற்கு அவர் வந்து நீண்ட காலமாக எதிர்கட்சியில் இருப்பதால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் நான் அந்த காசை வாங்கி மக்கள் அபிவிருத்தி பணிகளுக்கு நான் செலவிட்டேன் சொல்றேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். அது அரசாங்கத்தினுடைய 10 கோடி ரூபாய் காசை வாங்கினது ஹரிஷ்ட தலைமையில பைசல் ஏன்னா அது நம்ம வரிப்படம் தானே. இப்ப நாம ரணில் விக்ரமசிங்க தாத்தா வீட்டு சொத்துல இருந்து அது வரிப்பணத்திலிருந்து அரச பணத்திலிருந்து அவங்க கொடுக்கலாம். மக்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அது செலவுப்படுவது பிரச்சனை. ஆனா அரசியல் ரீதியாக வந்து ஒரு ஸ்டாண்ட் அது அவங்களுடைய உரிமையில் என்னென்ன வந்துட்டு பணப்படி அரசியல் இருக்கும் வரையில் முஸ்லிம் கட்சிகள் வந்துட்டு அது சமூக ரீதியான கட்சிகளாக இயங்கு மாட்டாங்க. அது இயங்குவதில் அது பழகிட்டாங்க. இப்ப ஒரு தடவை அந்த முஸ்லிம் விசாளராக இருந்து இந்த பிரச்சனைப்பட்டு விளையின அவர் தொலைக்காட்சிக்கு மிக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொன்னார். முஸ்லிம் காங்கிரஸ் எனக்கும் 1 கோடி ரூபாய் காசு எலெக்ஷனுக்கு செலவழிக்கிறது காசு அவருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு அதை யாருக்கு வாங்கின காசு பங்கு பிடிச்சது அந்த பக்கம் போட்டு 1 கோடி ரூபாய் தான் போட்டியது. அவர் உண்மையா அவருக்கு கிடைச்ச மொத்த காசு வந்து எல்லாத்தையும் சொல்லி அப்ப அரசியல் வந்த ஆதரவு இருந்தாலும் எலெக்ஷன் வந்து அமைச்சர்கள் பணத்துக்கு வாங்கி தானே வந்து எலெக்ஷன் வேலைக்கு இறங்குவாங்க முஸ்லிம் கட்சியை. அந்த வந்துகிட்டு சமூக ரீதியான அரசியல் ஏற்பாடு இல்லை. மிக நன்றி மம்ரூக். இவ்வளவு நேரமும் இலங்கை அரசியல் தொடர்பாக நாம் பேசினோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம். நிறைய பேச இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் முஸ்லிம் அரசியல், அதனுடைய ஒற்றுமை தொடர்பாக நிறைய பேச இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். மிக்க நன்றி உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.